நியூசிலாண்டே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழிச்சா அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு சீரீஸ் கூட அவங்க ஜெயிச்சதே கிடையாது. சரி நீங்க ஜெயிச்சதே இல்லையா, நான் எப்படியாச்சும் உங்களை ஜெயிக்க வச்சிடறேன்னு ரொம்ப போராடி ஒரு ராபின்ஹுட் மென்டாலிட்டி இருக்குது அவருக்குள்ள. கஷ்டப்படுறவங்களுக்காக உதவுற ஒரு ஆமா அவங்களுக்காக ஒரு 15 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அது ஒண்ணு பண்ணி நம்ம டெஸ்ட்டும் ஒரு ஒயிட் வாஷ் எடுத்து கொடுத்தாரு. ஸோ கௌதம் கம்பீர் வந்து ஒரு ராபின்ஹுட்டா வந்துட்டு இருக்கு, வளம் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. இல்ல ரொம்ப வருஷமா அது வந்து கெத்தா சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, ஒயிட் பால்ல வந்து நாங்க அவ்வளவு சாதிச்சிருக்கோம், அது பண்ணிருக்கோம், இது பண்ணிருக்கோம்னு. இப்ப ரீசெண்டா எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியால போயிட்டு அங்க தோத்தோம், ஸ்ரீலங்கா அங்க போய் அங்கேயே நம்ம தோத்தோம். நம்ம ஊர்லயே நம்மள செஞ்சுட்டாங்க. சிம்பு சொல்ற மாதிரி என் ஊர்லயே நடிக்கிறாங்க. இந்த கேம் இந்த சீரீஸ்ல நான் பாக்குற ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ண உள்ளனா இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு இந்தியாவை பொறுத்தளவு. ஆனா இங்க எல்லாம் தனித்தனியா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஆப்போசிட் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க ஆப்போசிட் டீமோட ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களால கொடுக்க முடியல. தேர்ட் ஓடியை எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஈவன் நியூசிலாண்டுமே ஆரம்பத்துல வந்து ஒரு மாதிரி தடுங்கினாங்க. அண்ட் தென் பார்த்தா டேரல் மிச்சலுக்கு என்ன ஆச்சோ தெரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி சிஎஸ்கேல நம்ம டேரல் மிச்சலை பார்த்ததுனால இல்ல செட் இல்ல இதெல்லாம் செட் ஆகாத ரோஹிட்டோடைய ஃபார்ம் நான் சொல்றேன். ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் நல்லா ஆடினாரு, சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட்மே நல்ல டீசென்டான இன்னிங்ஸ். ஆனா இந்த இதுல ரொம்ப டிசப்பாயிண்டிங்கானது கிட்டத்தட்ட 3 மேட்ச் சேர்த்து மொத்தமே 60 ரன் தான் எடுத்திருக்காரு உங்களுக்கு. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி கூட 88 ரன் பார்ட்னர்ஷிப் நிதிஷ்குமார் ரெட்டி, 99 ரன் பார்ட்னர்ஷிப் வித் ஹர்ஷித் ராணா. யார் பார்ட்னர்ஷிப் கொடுக்கணும் அவருக்கு அகைன்ஸ்ட்? அங்கே உங்களுக்கு விராட் கோலிக்கு கூட உங்களுக்கு சுப்மன் கில்லோ ரோஹிட்டோ கொடுத்துருக்கும். அதில் ஹர்ஷித் ராணா வந்து 99 பார்ட்னர்ஷிப் போடுற அளவுக்கு ஒரு இடத்துல நீங்க உங்க டீம் பேட்டர்ஸ் வச்சிருப்பீங்க. எல்லா ரெக்கார்டையும் முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒரு ரெக்கார்டு தான் இல்லை, ஹோம் ஓடிஐ சீரீஸ் தோற்று பல வருஷம் ஆச்சு. ஆனால் அந்த ரெக்கார்டையும் இப்போது எடுத்துட்டாரு நம்ம கோச் கௌதம் கம்பீர் தலைமையிலான இந்த இந்திய அணி. 3 மேட்ச் ஓடிஐ சீரீஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் அதிரடியாக வின் பண்ணாங்க, அடுத்த 2 மேட்ச் பேக் டு பேக் தோல்வி. எப்படி பார்க்குறீங்க இதில்? நியூசிலாண்டே கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழிச்சா 83ல ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஓடி விளாண்டுருப்பாங்க போல. அதுலேருந்து இது வரைக்கும் ஒரு சீரீஸ் கூட அவங்க ஜெயிச்சதே கிடையாது. சரி நீங்க ஜெயிச்சதே இல்லையா, நான் எப்படியாச்சும் உங்களை ஜெயிக்க வச்சிடறேன்னு ரொம்ப போராடி ஒரு ராபின்ஹுட் மென்டாலிட்டி இருக்குது அவருக்குள்ள. கஷ்டப்படுறவங்களுக்காக உதவுற ஒரு ஆமா அவங்களுக்காக ஒரு 15 மாசத்துக்கு முன்னாடியே வந்து அது ஒண்ணு பண்ணி நம்ம டெஸ்ட்டும் ஒரு ஒயிட் வாஷ் எடுத்து கொடுத்தாரு. ஸோ கௌதம் கம்பீர் வந்து ஒரு ராபின்ஹுட்டா வந்துட்டு இருக்கு, வளம் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தலாம் நினைக்கிறேன். இல்ல ரொம்ப வருஷமா அது வந்து கெத்தா சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, ஒயிட் பால்ல வந்து நாங்க அவ்வளவு சாதிச்சிருக்கோம், அது பண்ணிருக்கோம், இது பண்ணிருக்கோம்னு. இப்ப ரீசெண்டா எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியால போயிட்டு அங்க தோத்தோம், ஒரு சீரீஸ் தோத்தோம். பிஃபோர் தட் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ரீலங்கா அங்க போய் அங்கேயே நம்ம தோத்தோம் அந்த ஓடிஐ சீரீஸ். இங்க வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம ஊர்லயே நம்மள செஞ்சுட்டாங்க. இந்த சிம்பு சொல்ற மாதிரி என் ஊர்லயே நடிக்கிறாங்க. என்னடா அங்க போனா அங்க அடிக்கிறாங்க, இங்க போனா இங்க அடிக்கிறாங்க, என்னடா எங்க வீட்டுல என்ன போட்டு அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவத்தை இது பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா எல்லாரும் வந்துட்டு இது காரணம் கௌதம் கம்பீர் மட்டும்தானான்னு கேட்டா முதற்கண் ஆளா வந்து அவர் தான் இருக்கிறார். ஏன்னா தோல்விங்கும் போது முன்ன வந்து ப்ரெஸ் மீட்ல பேசுறதா இருக்கட்டும், ஜெயிச்சுட்டா வந்துட்டு கேப்டனோ இல்லை வைஸ் கேப்டனோ இல்லை வேற யாராச்சும் சம் அதர்ஸ் பீப்புள்ஸை வந்து பேச வைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லயும் அவர் பேசலங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கேம் இந்த சீரீஸ்ல நான் பார்க்குற ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா, ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ண உள்ளனா இன்னொருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு இந்தியாவை பொறுத்தளவு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து உங்களுக்கு ரோஹித் பெர்ஃபார்ம் பண்ணல, ஸ்ரேயஸ் பெர்ஃபார்ம் பண்றாரு, கோலி அண்ட் அஃப்கோர்ஸ் சுப்மன் கில் ஒரு நல்ல 50 போட்டாரு. செகண்ட் மேட்ச்ல கோலி அவுட் ஆயிட்டாரு, ரோஹித் அவுட் ஆயிட்டாரு, ஸ்ரேயஸ் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னும் போது சுப்மன் கில் ஒரு 50 போடுறாரு, கீழே கேஎல் ராகுல் ஒரு நல்ல செஞ்சுரியை போட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாரு. தேர்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா ஸ்ரேயஸும் கேஎலும் அவுட் ஆயிட்டாங்க. ஹர்ஷித் ராணா நிதிஷ்குமார்லாம் ஸ்டெப் அப் பண்ணி 2 ஆளுக்கு ஒரு 50 பிளஸ் விராட் கோலி ஒரு செஞ்சுரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்தது. ஆனா இங்க எல்லாம் இப்படி தனித்தனியா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஆப்போசிட் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்க ஆப்போசிட் டீமோட ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களால கொடுக்க முடியல. உங்களுக்கு ஒருத்தர் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு சமாளிச்சிடுறீங்க. ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ 2வது மேட்ச்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமா இருந்துச்சு. முதல் 4 விக்கெட் சடன்னு போனதை பார்த்தோம். பட் ஆனா ஒரு கௌரவமான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடலாம், ஒரு சேலஞ்ச் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த சேலஞ்ச் மட்டுமே கொடுத்துட்டு தேர்ட் ஓடியை எடுத்து வச்சு பார்த்தோம்னா ஈவன் நியூசிலாண்டுமே ஆரம்பத்துல வந்து ஒரு மாதிரி தடுங்கினாங்க. அண்ட் தென் பார்த்தா டேரல் மிச்சலுக்கு என்ன ஆச்சோ தெரியல, நம்ம கூட ஆனா ஓடிஐல ஒரு நல்ல பேட்ஸ்மேன். கண்டிப்பா வந்து டேரல் மிச்சல் வந்து ஓடிஐல ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன். அப்படிங்கிற 2 வருஷத்துக்கு முன்னாடி சிஎஸ்கேல நம்ம டேரல் மிச்சலை பார்த்ததுனால இல்ல செட் இல்ல இதெல்லாம் செட் ஆகாத வந்து முட்டாள்தனம். ஏன்னா இன்டர்நேஷனல்ல அவருக்கு நியூசிலாண்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டாரு. சிஎஸ்கேக்கு அவர் பண்ணல அப்படின்னு பார்த்தோம்னா ஓடிஐல எனக்கு தெரிஞ்சு இப்பவுமே நம்பர் 1 பேட்டர் அவரா தான் இருக்காரு. நீங்க அந்த கண்டிப்பா
இப்போதைக்கு இந்த நம்பர் 1 நம்பர் 2 ஸ்பாட் கிட்ட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த பேக் டு இத்தனை செஞ்சுரிஸ்க்கு அப்புறம். ஸோ ஓடிஐல இனிமேல் ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு பேட்டர் தான் வரலாம் கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கால வந்து குவிண்டின் டிக்காக இந்தியான்னு பார்த்தாலே அடிப்பார். அந்த மாதிரி இப்போ மிச்சல்ல டேரல் மிச்சல் வந்துட்டு அதுக்கு ரெடியா ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையே சொல்லணும்னா நேற்று வந்து ஒரு 3வது மேட்ச் அந்த அது நம்ம இன்னொன்று என்னன்னா சீரியஸ் டிசைடருங்கும் போது அதுக்கான ஒரு கேம் ஆடணுமா அப்படிங்கிறது எனக்கு இல்ல. இன்னும் ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து நான் ரோஹித்தோடைய ஃபார்மை நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஆஸ்திரேலியா அகைன்ஸ்ட் நல்லா ஆடினாரு, சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டுமே நல்ல டீசெண்டான இன்னிங்ஸ். எனக்கு தெரிஞ்ச செகண்ட் டாப்போ தேர்ட் டாப் ரன் கெட்டர்னு நினைக்கிறேன் அந்த இதில் ஃபார் இந்தியா. அப்படியே நல்லா தான் ஆடி இருக்காரு. ஆனால் இந்த இதில் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கானது கிட்டத்தட்ட 3 மேட்ச் சேர்த்து மொத்தமே 60 ரன் எடுத்திருக்காரு. உங்களுக்கு இவ்வளோ நல்ல ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பிளேயர் அப்படின்னும் போது, அதுவும் இல்லாமல் அவரோட பிளேஸை எப்போ தூக்கிட்டு போலான்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அத்தனை பிளேயர் ரெடியா இருக்காங்க. உங்களுக்கு வெளியே ருத்ராஜ் நல்ல என்னன்னா கோலி எஸ் ஆயிட்டாரு. செம்பால தாவுடா தாவு அப்படிங்கிற அவர் 2 செஞ்சுரி போட்டு அசால்ட் பண்ணிட்டாருங்க. 2 கிட்டத்தட்ட ஒரு 90s ஒரு செஞ்சுரி. ஆமா, இப்படி இருக்கும் பட்சத்துல வந்து எல்லாருமே வருத்தம் தான் பட்டாங்க. ஐயோ செஞ்சுரி போச்சு. ஏன்னா இப்படி அது ஒரு செஞ்சுரினா இப்ப 86 செஞ்சுரி. ஆமா, அதேதான். விராட் கோலி நல்ல நீட்டா அவரோட பெஸ்ட்ல மறுபடியும் வந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா தொடர்ந்து கடைசி 9 இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 4 செஞ்சுரி நினைக்கிறேன் கடைசி 9 இன்னிங்ஸ்ல. எனக்கு தெரிஞ்சு கோலி வந்து ஒரு செஞ்சுரி அதுவும் சேஸ் மோட்ல அடிக்கும் போது தோத்த ஒரு சில மேட்சஸ்ல இதுவும் கிட்டத்தட்ட 30 செஞ்சுரி இதுக்கு மட்டும் சேஸ்ல மட்டுமே 35 செஞ்சுரி என்னவோ போட்டிருக்கிறாரு. என்ன ஒரு ரெக்கார்ட் அவருக்கு. இந்த அடிச்ச 10 பேர்ல எல்லாம் டானுங்கிற மாதிரி நிறைய சேஸ் தான் வந்து அவர் செஞ்சுரியும் வந்து இது பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது விராட் கோலிக்கு அது ஒரு நல்ல மேட்ச்னு தான் சொல்லலாம். பட் அவர் கூட வந்துட்டு யாருமே சரியா பார்ட்னர்ஷிப் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் நீங்க பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி கூட 88 ரன் பார்ட்னர்ஷிப் நிதிஷ்குமார் ரெட்டி, 99 ரன் பார்ட்னர்ஷிப் வித் ஹர்ஷித் ராணா. உங்களுக்கு யார் பார்ட்னர்ஷிப் கொடுக்கணும் அவருக்கு அகைன்ஸ்ட்? அங்கே உங்களுக்கு விராட் கோலிக்கு கூட உங்களுக்கு சுப்மன் கில்லோ ரோஹிட்டோ கொடுத்துருக்கணும். அட்லீஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயரோ கேஎல் ராகுலோ கொடுத்துருக்கணும். 4 பேருமே கொடுக்க மாட்டாங்க. கடையில் ஹர்ஷித் ராணா வந்து 99 பார்ட்னர்ஷிப் போடுற அளவுக்கு இடத்துல நீங்க உங்க டீம் பேட்டர்ஸ் வச்சிருப்பீங்க. எனக்கு இன்னொன்னு புரியல. நேத்து நீங்க பாத்தீங்களா 6வது டவுன் இறங்கிட்டு இருந்த கேஎல் ராகுல் திடீர்னு பார்த்தா 3வது டவுன் 4வது டவுன் இறங்கினாரு. இப்போ எதுக்கு நல்லா தானே போயிட்டு இருந்த போன மாதிரி செஞ்சுரி போட்டான் அந்த மனுஷன் அந்த பொசிஷன்ல இறங்கி எதுக்கு தேவையில்லாம்? இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது கௌதம் கம்பீர். இல்ல இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இதுதான் என்னோட ஃபிக்ஸடான நம்பர், எங்களுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்க கொண்டு வரல. உங்களுக்கு என்ன ஃபிஃப்த் பேட்டரா? அப்போ 5th கொண்டு வாங்க. இல்ல ஏன்னா நீங்க 6th வந்து பாத்தீங்கன்னா ஆங்கர் ரோல்ல வராது. பட் ஆனா 3rd டவுன்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆங்கர் ரோல். அதுக்கு இதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்போ பொறுமை வழக்கமா ஒண்ணு நடந்துட்டு இருக்கும்போது அது எனக்கு அது முரண்பட்டுக்கிட்டே இருக்கு. பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எங்க இறக்கி விட்டா என்ன அடிக்க வேண்டியதானே, அதானே அவங்க வேலைங்கிறாங்க. இல்ல சரி எங்க இறக்கி விட்டாலும் அடிக்கிறானா அப்ப எதுக்கு? அப்ப ஓபனர் இல்ல அப்புறம் ஓபனிங் பேட்ஸ்மேனை மட்டும் கலைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ரோஹித்தை தூக்கி பின்னாடி போடுங்க, இல்ல உங்களுக்கு சுப்மன் கில் தூக்கி பின்னாடி போடுங்க. எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குல்ல. இப்போ எங்க இறக்கி விட்டாலும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு MS தோனி ஓப்பனிங் ஆகும், யார் நம்ம கிறிஸ் கெயில யூனிட் 6 நம்ம போடுறது வந்து முட்டாள்தனம் தானே. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் வந்து ஆன் த கோ அட்டாக் பண்ண ஒரு பிளேயர்னா அவர் லாஸ்ட்ல தூக்கி இல்ல அதுதான் நியூ பால்ல விளையாடக்கூடியவங்களுக்குன்னு ஒரு ஏன்னா நியூ பால்லாம் பட்டுன்னு தெரிக்கும் சல்லுன்னு வரும். அது நீங்க அதிகமா இருக்கும். அதெல்லாம் வந்து காட்டுத்தனமா சுத்துறவங்க எல்லாம் மாட்டினாங்கன்னா எஜ்ஜு பட்டே 4-6ன்னு போயிட்டு இருக்கும். அதனாலதான் சுத்த அதுக்குன்னு விளையாடுறதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் அவங்க இந்த பேட்டிங் ஆர்டரை மறுபடியும் மாத்துறது அப்படின்றது வந்து அந்த கேமுக்கு ஏத்தாப்புல நான் மாத்திக்கிறேன், நாங்கள் ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கிற டீம் எங்கள் டீம் அப்படின்ற மாதிரியான டீம். அப்படி அதுக்கான அவசியம் என்ன? இப்போ நாங்கள் ஃபிளெக்சிபிளா இருந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்றதுக்கான அவசியம் என்ன? உங்களுக்கு நீங்க ஸ்டிஃபா இருங்க, உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சொல்லுவாங்க 100 டிஃப்ரெண்ட் வித்தைகளை கத்துக்கிட்டு வர்றவனை விட ஒரே வித்தியை 100 டைம்ல ப்ரூஸ்லி சொன்னது ஒரே கிக்கை நீங்க 100 டைம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தன் தான் பயம். ஏன்னா அதை அவன் பெர்ஃபெக்ட் பண்ணுவான். அந்த ஒரு பெர்ஃபெக்டான ஒரு செட்டப் நீ கொண்டு வந்தீங்கன்னா அப்படி இருந்த டீம் தானே இது. அப்படி இருந்த டீம் தான். நாங்கள் வித்தியாசமாக நாங்கள் ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வரோம், நாங்கள் டீமுக்கு ஏற்றாவில் மாறுறோம். இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டைம் அந்த மாதிரி மாற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சந்தோஷம். வெல் அண்ட் குட், ஓகே ரைட், அமேசிங் அப்படின்ட்டு. எல்லா டைமும் ஃப்ளாப் தானே ஆகுது. கிளென் பிலிப்ஸ் பேட்டிங் எப்படி? கிளென் பிலிப்ஸ் வந்து எனக்கு என்னன்னா டேரல் மிச்சல் வந்து என்னன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக கொண்டு போயிட்டு பண்ணாரு. கிளென் பிலிப்ஸ் வந்து இன்னும் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லாம் நல்லா பண்ணிட்டு கடைசியில் இழுத்தாரு பாருங்க ஒரு ஆக்சலரேஷன், ஆத்தாடி என்ன அடி அப்படின்ற மாதிரி. ஹர்ஷித் ராணா ஓவர்லாம் 2-3 4 ரன்னோ போச்சு. கிளென் பிலிப்ஸ் வந்து ப்ராப்பரான ஒரு ஓடிஐ இன்னிங்ஸ் இந்த மாதிரி என்ன சொல்றது, அது அடுத்தடுத்து டக்கு விக்கெட் விழுது இல்லை கொஞ்சம் லைட்டாக ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அவர் வந்து அந்த ஆக்சலரேட் பண்ண இது இருக்குல்ல டுவர்ட்ஸ் எண்ட். ஐ மீன் லைக் அவரோட இன்னிங்ஸில் டெய்ல் எண்ட் ஆஃப் ஹிஸ் இன்னிங்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஹர்ஷித் ராணா ஓவர்லாம் போட்டு செய்யு செஞ்சாரு.
ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் நான் பொறுமையாக வரேன். கிளென் பிலிப்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான இன்னிங்ஸ் நான் சொல்றேன், ரொம்ப பொறுப்பான இன்னிங்ஸ். இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல கிரைசிஸ்ல இருக்கும்போது இந்த ஸ்ட்ரைக் ரேட்ல உங்களால ஆட முடியுமான்றதுலாம் பெரிய விஷயம். பால் பை பால் ஆடிட்டு இருந்தாரு கரெக்டா, ஒரு 60 பால் வரைக்கும் அப்படி இருந்தா. அடுத்து 83 பால்ல பார்த்தா செஞ்சுரி, அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு கேம் இருக்குல்ல, அது எப்போ வரும் அப்படின்னா உங்களுக்கு டீமை ஸ்டெபிலைஸ் பண்றதும் என் மேல ஒரு தன் மேல இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். இப்போ என்னன்னா நான் இப்போதைக்கு நிதானம் ஆடிக்கிறேன், இப்போதைக்கு டீமை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும், ஷிப்பை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஐ கேன் கோ ஆல் ஆன், அவ்வளவுதான், போட்டு என்னன்னா அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குல்ல. ஆப்போசிட் டாரி மிச்சல் இருக்காரு, அவரு கூட கொஞ்சம் பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சம் அந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100லயே மெயின்டைன் பண்ணிருக்காரு. கிளென் பிலிப்ஸ் நல்லா ஸ்லோவா கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் செதற விட்டா எனக்குலாம் பார்த்துட்டு இல்ல அது பக்காவா நம்ம 2 பேர் பார்த்தோம்னா டாரல் மிச்சல் ஆடினதும் ஒரு பக்கா ஓடிஐ செஞ்சுரிக்கான ஒரு பேட்டிங், அதாவது அந்த ஆங்கர் ரோல்ல இருக்கவங்க. அதே போல மிட்ல வர ஒரு பிளேயர் இப்படிதான் ஆடுவாங்க, அதாவது கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, அண்ட் தென் வந்து அவங்க ஃபயர் அப் ஆவாங்க, எக்ஸ்ப்ளோட் ஆகுறது. எனக்கு அந்த ஒரு இது வந்து எனக்கு கிளென் பிலிப்ஸ்ட ரொம்ப பிடிச்சது. அண்ட் கமிங் பேக் ஹர்ஷித் ராணா பற்றி பேசணும்னா, ஹர்ஷித் ராணா வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விக்கெட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் ஓகே, பேட்டிங்லேயுமே நிறையா ஹேண்டியான இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. நேற்றுலாம் நல்ல சூப்பரான இன்னிங்ஸு. பட் எக்கனாமி ரேட் வந்து ரொம்ப கன்சர்னிங்கான ஒரு சைடாகவே இருக்குது. ஹர்ஷித் ராணா வந்து அவருடைய ஃபைனல் ஸ்பெல்லுக்குலாம் வரும்போது ஈஸியாக பேட்டர்ஸ் வந்து கணிச்சிடுறாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு T20க்கு ஒரு 4 ஓவர் போடுறாங்கல்ல, முதல் 2 ஓவர், அடுத்து ஒரு ஸ்பேஸ், அண்ட் தென் ஒரு 2 ஓவர். பட் இங்கே ஓடிங்கிறது வந்து அப்படி இல்லை, 10 ஓவருங்களை வந்து, அதுவும் இவர் ஓப்பனிங் ஸ்பெல் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஒரு 5 ஓவர் கிட்ட போடுறாங்கனாலே அங்கேயே டயர்ட் ஆயிடுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா அடுத்தடுத்து அந்த ஒரு ஓவர் விட்டுட்டு 2 பேரும் பிரிச்சாங்க, கிட்டத்தட்ட மிச்சலும் சரி அவரும் சரி 4 சிங்கிள்ஸு 4 அந்த மாதிரி ஒரு ஓவரை வந்து ரொம்ப பிரிச்சாங்க. அப்பெல்லாம் பார்க்கும்போது நிறைய லூஸ் பால்ஸ். இவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாரு, பட் ஆனால் அங்கே பேசும் இல்லை, எதுவுமே இல்லை. இது T20 கிடையாதுல்ல. T20ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்றது, பாலை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ பண்ணி போட்டு அவன் அடிக்க போய் அவுட் ஆகிற மாதிரி. இப்போ ஓடிஐலாம் அதே மாதிரி நம்மளால பண்ண முடியாது, ஏன்னா ஓடிஐலாம் உங்களுக்கு டைம் இன்னும் இருக்கு. ஸ்லோ பால் பண்ணா சரி ஓகே, நான் நீட்டாக அதை கைட் பண்ணி கொண்டு போகலாம். ஸ்லோ பால் நிறைய அது வந்து பனிஷும் பண்ணார் மிச்சலாக இருக்கட்டும், இல்லை இவர் அவர் பேர் என்ன கிளென் பிலிப்ஸ் இல்லை, அவர் நிஜம்லேயே ஸ்லோ பால் தான் போகணும்னு நினைக்கிறாரா, இல்லை ஒருவேளை டயர்ட் அப் ஆகி அப்படி போடுறாரான்னு தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று என்னன்னா, ஹர்ஷித் ராணாட்ட வந்து ஒரு பாயிண்ட் அது என்னன்னா 3 மேட்ச்லயுமே அதை பார்க்க முடிஞ்சது. 3 மேட்ச்லயுமே அவரோட கடைசி ஸ்பெல் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். அந்த மாதிரி அப்போ அவர்கிட்ட வந்து சம்திங் ஏதோ ஒன்னு ஐதர் அவர் ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்காரு, ஆர் அவரோட முன்னாடி சொன்ன மாதிரி அவரோட பால்ல வந்து வெனம் இல்லாம ரொம்ப நார்மலா வருதோ அப்படின்ற மாதிரியான ஒன்றும் இருக்குது. வந்து ஒரு பெரிய கன்சர்னான ஒரு பாயிண்டா தான் இருக்குது. இது ரொம்ப தூரத்துக்கு அது எடுத்துட்டு போகாத வரைக்கும் நல்லது. அவர் வந்து இப்போ அவர் மேல வைக்கப்படாத விமர்சனமே கிடையாது. கம்பீரோட ஒரு கோட்டா அப்படின்னு அதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கில் கூட அவ்வளோ தன்னை வந்துட்டு இது பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரா அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட் சீரீஸ்ல மட்டும்தான் அந்த ஒரு இது தெரிஞ்சிச்சு. பட் ஹர்ஷித் ராணா வந்துட்டு கொடுத்த வரைக்குமான வாய்ப்புகள்ல ஏதோ ஒன்று பண்ணி காட்டணுங்கிறதுல துடிப்பா இருக்காரு. ஏன்னா ஒரு மேட்ச் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ஒரு 30 ரன் என்னமோ அவர் தான் வந்து அடிச்சு கொடுப்பாரு. அந்த ரோல்ல வந்துட்டு நேத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50ங்கிறதுலாம் வந்துட்டு பெரிய விஷயம் தான். ஸோ அதனால அவர் எல்லாத்தையும் தொடர்ந்து மாத்திட்டாரு. அவர் மேல வைக்கப்பட விமர்சனம் கிடையாது, ஒவ்வொன்றா அவர் ஆன்சர் பண்ணிட்டே வராரு அப்படின்னும் போது இந்த ஒரு விமர்சனத்தை எனக்கு தெரிஞ்ச ஃபீல் லைக் அவர் கண்டிப்பா மாத்திப்பாரு. எனக்கு என்னமோ இது ஹர்ஷித் ராணா மட்டும் இல்ல, எத்தனை பவுலர்ஸ் வந்துட்டு இந்த இப்போ அதே தரத்துல இருக்காங்க அப்படிங்கறது யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமா இருக்கு. எல்லாருமே T20 அந்த லோ ஃபார்மேட் இதுல போறதுனால அதிகபட்சம் வந்து பார்த்தா ரஞ்சிக்கு போறாங்க. ரஞ்சில போற பவுலர்ஸ் நிறைய பேருக்கு இங்க சான்சஸே இருக்குது இல்ல. நல்லா போட்டாலும் இங்க வராது வாய்ப்பு இல்ல. அதுதான் சொல்றேன். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க அந்த 10 ஓவருக்குங்கிறது அது ஒரு மேட்ச் தானே, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. 50 ஓவர்ஸ்ங்கிறது அதுக்கான பவுலர்ஸ் இருக்காங்களா? கிட்டத்தட்ட இப்போ T20னா மிஞ்சி போனா உங்களுக்கு 3 ஸ்பெல்ல டிஃபரெண்டா கிடைக்கும். முதல்ல ஒரு 2 ஓவர் போட்டு, அதுக்கப்புறம் இல்ல முதல்ல ஒரு ஓவர் தனித்தனியா அப்படி போட்டு அடுத்து 2 ஓவர் ஒன்னா போடுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 2 டிஃப்ரெண்ட் ஸ்பெல் அவங்க போடுறதா தான் இருக்கும். இங்க அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 4 ஸ்பெல்லா கூட ஸ்பிளிட் ஆகும். முதல்ல ஒரு 3 ஓவர், அடுத்து ஒரு 4 ஓவர், அடுத்து ஒரு 3 ஓவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 4 ஸ்பெல்லா கூட ஸ்பிளிட் ஆகும். அந்த 4 ஸ்பெல்லும் டிஃப்ரெண்ட் டைம்ல இருக்கும். உங்களுக்கு பவர் பிளேல இருக்கும், இன்னொன்று மிடில் ஓவர்ஸ்ல இருக்கும். ஸோ பவர் பிளேல நீங்க எந்த மாதிரியான போடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. மிடில் ஓவர்ஸ் நீங்க எந்த மாதிரி போடணும், டெத்ல எந்த மாதிரியான டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சைக்காலஜி இருக்கு, அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு தெரிஞ்சு இங்க நிறைய பேர்ட்ட இல்லையோ அப்படின்றதும் தோணுது. நீங்க சொன்ன ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட். ஏன்னா ஷேன் பாண்ட் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். அதிகமா இன்னைக்கு பவுலர்ஸ் இன்ஜுரி ஆகிறதுக்கு முக்கிய ரீசன்ஸ் வந்து என்னன்னா, இப்போ டெஸ்ட்டுக்குன்னு ஒரு விதமான ஃபிட்னஸ் இருக்கும். ஸோ அவங்க மஷின் மாதிரி போட்டுட்டே இருப்பாங்க. அதுல அதிகமா அவங்க புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சேம் வந்து 10 ஓவர்ஸ் மேட்ச்லயும் வந்து, அதாவது 10 ஓவர்ஸ் போடும்போது, அதாவது 50 ஓவர்ஸ்ல 10 ஓவர்ஸ் இவங்க போடும்போது அதுக்கு ஒரு விதமான ஓப்பனிங் நியூ பாலுக்கு தான் அதிகமான புஷ் பண்றதுக்கான ஒரு இது இருக்கும். மற்றபடி வந்து ஒரு மீடியம் பேஸ் இந்த மாதிரியான இதுல
பெருசா ஜென்ரேட் பண்ணணும் அவசியம் இல்ல. ம். பட் இங்க T20 பொறுத்த வரைக்கும் நீங்க 4 ஓவர் பேஸ் Intense-ஆ அதிகமா இருக்கணும். கொடுத்தே இன்டென்ஸா ஆகணும். இருக்கணும். உங்க உடம்பு உழைப்பு எல்லாத்தையுமே போட்டு ம். ஏற்கனவே கிராவிட்டி வந்து ஒரு பவுலருக்கு சொல்லுவாங்கல்ல ம். 800 டன்னோ 80 டன்னோ ஒரு ஆமா. இறக்குறான் அப்படிங்கும்போது இங்க எக்ஸ்ட்ராவே இறக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் வந்து பவுலர்ஸ் நிறைய வந்துட்டு ம். வீக்கர் ஆகுறாங்க, நிறைய இன்ஜூர் ஆகுறாங்கங்கும் போது சோ இதெல்லாமே இதுல கூட வரும் தானே. ஸோ அதனால் ஓடிஐக்கான பவுலிங்க்குன்னு தனியா ஒரு பவுலிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, ஸ்டைல் இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷித் ராணா வந்து கண்டிப்பா ஒரு பயங்கரமான அசெட்டாக இருப்பாருன்னு தோணுது. குல்தீப் யாதவோட பவுலிங்கை நான் பார்க்கேன். குல்தீப் யாதவ் நான் எப்பவுமே சொல்றது தான், பால் தான் குல்தீப் யாதவோட விதியை நிர்ணயிக்குது. பால் பவுண்டரி போச்சா அன்னைக்கு அவ்வளவுதான், குல்தீப் யாதவ் ஓவர்ல கிழிக்க போறாங்கன்னு அர்த்தம். ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாரா அவ்வளவுதான். 2 ஓவர்ல விக்கெட் எடுத்துட்டாரா முடிஞ்சது. அதுக்கப்புறம் குல்தீப் எல்லாம் தொடவே முடியாது. என்ன ஆனாலும் சரி விக்கெட் எடுத்து போயிட்டே இருப்பாரு அந்த மாதிரி. ஆனா நேத்து அந்த ரன் அவுட் எது அவர் ரன் அவுட் குல்தீப் ஆக்சுவலா நேத்து அந்த உண்மையா ஜடேஜாவோட விக்கெட்டும் தேவையில்லாத விக்கெட்டா. அவங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு என்ன சொல்றது நல்லா கொண்டு வந்துட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா எடுத்துட்டாரு, ஹர்ஷித் ராணா நல்லா எடுத்துட்டாரு அப்படின்னும் போது உங்களுக்கு ஓகே கொஞ்சம் இப்போதைக்கு அந்த ஹோல்டா இருக்குது. ஆப்போசிட்ல அவர் விளையாட விட்டீங்கனாலே போதும், விராட் கோலி விளையாட விட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு கடைசியில் விராட் கோலி அடிச்சு அவுட் ஆனதையுமே நான் அப்படி பாக்குறேன் அப்படின்னா அவருக்கு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. 4 ஓவர்ல 40 அப்படின்ற இடத்துக்கு வந்துருச்சு. பட் அந்த விக்கெட் இல்ல. இப்போ இவர் ஆடியே ஆகணும் அப்படின்னும் போது ஆப்போசிட்ல விக்கெட் விழ ஆரம்பிக்கும் போது இவருக்கு வந்து இல்ல கொஞ்சம் ரஷ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா ஆப்போசிட்ல ஒருத்தர் விக்கெட் விழுந்துட்டாருன்னு அப்படின்ட்டு அந்த இடத்துல இந்த பவுலர் அந்த குல்தீப்போ இல்லைன்னா ரவீந்திர ஜடேஜாவோ அவங்களோட ரோலை பிளே பண்ணலானே நான் சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு குல்தீப்க்கு வந்து நீங்க பேட்டிங் வேணாம், பட் ஜடேஜா பண்ணிருக்கலாம் அந்த ரோலை. ஸோ இப்போ என்னன்னா இல்ல அதுதான் சொல்றேன், எனக்கு குல்தீப் கூட ஓகே, குல்தீப்புக்கு அந்த இடத்துல அவரோட ரோலே கிடையாது, பேட்டிங் பிடிக்கிறதுன்றது என் ரோல் கிடையாது. அப்போ என்ன இப்போ ஜடேஜா என்ன பண்ணிருக்கணும் நியாயப்படி அப்படின்னா இல்ல பிரச்சனை கிடையாது, இப்போதைக்கு அவர் நல்லா ஆடிட்டு இருக்காரு, நான் அவர்கிட்ட கொடுத்துடுறேன், அவர் ஆடிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு விட்டுட்டு அவர் விக்கெட்டை கடைசி வரைக்கும் விடாம இருந்திருந்தார் அப்படின்னா கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் இவரோட அட்டாக்கை இவர் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் செட் ஆகட்டும், 10 பால்லே நான் அக்ரெசிவா ஆடி ஆகணும் அப்படின்ற ஒரு அவசியம் என்ன அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரில டீம் வந்து இன்னும் ரொம்ப தூரம் நகர வேண்டியிருக்குதோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன சொல்கிறது. இன்னும் அடுத்து T20 சீரீஸ் வருது. T20 சீரீஸில் எந்த மாதிரியான ஒரு மனநிலையோட போகிறாங்கட்டு, ஏன்னா கடைசி சீரீஸ் பிஃபோர் த T20 வேர்ல்டு கப். இதுக்கப்புறம் நீங்க இன்னொரு கூத்து 5 மாசத்துக்கு ஓடியே கிடையாது. ஆமா, ஆனா இதுக்கப்புறம் தான் விராட் கோலி, அதுதான் பிரச்சனை. விராட் கோலி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, இப்பதான் ஓடிஐ சீரீஸ் இல்லாம போகணுமான்ற மாதிரி தான் இருக்குது. கோலி இந்த ஃபார்ம்லாம் போயிட்டாருன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளலாம் ஒரு 90 செஞ்சுரியில வந்து நிப்பார், 92 செஞ்சுரியில வந்து நிப்பாருன்னு பார்த்தா இல்ல. என்னன்னா 2027 வேர்ல்ட் கப் பொதுவான ஒண்ணு நடக்கும்ல. இப்போ இவர் அந்த 100 செஞ்சுரி அடிக்கணுங்கிறதுக்காகவே கூட ரிட்டையர்மெண்ட் பண்ணாதீங்கன்னு வேண்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவர் வந்து இந்த வியான் முல்டர் மாதிரி இல்ல 400 அடிச்சேன்னா பிரெயின் லாராக்கு அது இலக்கு, அதனால நான் 400க்கு மேலே யார் நீங்க ரெக்கார்டு பீட் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பார்ப்போம், இதுதான் எங்களுடைய ஒப்பீனியன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்சுவலி என்னன்னா இது மட்டும் சொல்லிக்கிறேன், விராட் கோலி வந்துட்டு இந்த 85 வருவாராங்க டவுட்ல இருந்துச்சு. ஆமா, இல்ல 80 தொடுவாரான்றதே வெரி டவுட்டா இருந்தது. அடுத்து பார்த்தா இப்படி மேட்டர் ஆஃப் செகண்ட் வேற அந்த மாதிரி ஒரு 2 சீரீஸ்ல டப்புன்னு 5 செஞ்சுரி வந்துருச்சா. இதுல ஒரு இதுல 1 அதுல ஒரு 2 வந்துருச்சு, 3 செஞ்சுரி வந்துருச்சு. முன்னாடி அந்த விராட் கோலி வந்து 70 செஞ்சுரி அடிச்சிட்டாரு, 71வது செஞ்சுரி எப்போ வரும்ன்றதுக்கே ஒரு 1000 நாள் ஒரு கேப் வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 15 செஞ்சுரி டக்கு டக்குன்னு கடைசி ஒரு 4 வருஷத்துல 15 செஞ்சுரி அப்படின்றது ஒரு பெரிய நம்பரா தான் இருக்கு. அதே 15 செஞ்சுரி அடிச்சா போதும், ஆனா இந்த 4 வருஷம் அவருக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த 71ல இருந்து. இதுக்கப்புறம் வந்து அவர் டெஸ்டோ T20லயோ கிடையாது, ஓடிஐல மட்டுமே அவர் இவ்வளவு அடிப்பாரான்றதான் இங்க ஒரு மிகப்பெரிய 15 இன்னிங்ஸ் ஆடுவாராங்கிறது, 15 இன்னிங்ஸ் இருக்கானே இருக்கா அப்படின்னும் போது அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. பட் ஆனா அவர் எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு கப்ல வந்து அவர் இந்த ஃபார்மை வேர்ல்டு கப் வரைக்கும் கேரி பண்ணி கொண்டு போனார் அப்படின்னா ஐ திங்க் அவர் இன்னும் கொஞ்சம் கூட புஷ் பண்ணலான்ற மாதிரி தான். இல்ல அதுக்குதான் அந்த ஒரு 3 வருஷம் டைம் எடுத்துக்கிச்சுங்கிற மாதிரி வச்சுட்டு கூட அப்படியே முடிக்க ஒவ்வொரு மேட்ச் வேணா ஒரு மேட்ச் ஸ்பேர் விடலாம் செஞ்சுரிக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சு அப்படியே போக வேண்டியதான். ஏன்னா டோர்னமெண்ட்ஸ்லாம் வரும்போது ஒவ்வொரு மேட்ச் செஞ்சுரினா கோலி ரோஹித் அடிச்சார்ல 5 செஞ்சுரி அந்த 2019ல இதான் பார்க்க என்ன தொட்டதெல்லாம் செஞ்சுரியா மாறுது அப்படின்னு அந்த மாதிரி அப்படியே போச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ பார்ப்போம், இதுதான் எங்களுடைய இந்தியா ஓடிஐயோட பிரச்சனை பற்றி எங்களுடைய கருத்து, உங்களோட ஒப்பீனியன் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.